ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதை விட அவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்வதுதான் மிக மிக சிறப்பு. மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். நிச்சயமாக உன் வாழ்வு சிறக்கத்தான் இருக்கும். வாழ்க்கையில் வெற்றியை பெற விடாமுயற்சியை நண்பனாக ஏற்றுக்கொள். அனுபவத்தை ஆலோசகனாக ஏற்றுக்கொள். எச்சரிக்கை மூத்த சகோதரனாகவும் நம்பிக்கை அறிவுமிக்க பாதுகாவலராகவும் ஏற்றுக்கொள். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் நீ வெற்றி மேல் வெற்றி, பல வெற்றியை சாதித்து காட்டிக்கொண்டே இருக்கலாம். ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் சோதனைகளும் போராட்டங்களுமே ஆகும். எனவே எது வந்தாலும் தீர்க்கமாக சிந்தித்து செயலாற்றுங்கள். நல்லதையே நினைத்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். கடிகாரம் சொல்லிக்கொண்டே ஓடியது. ஓடுவது நான் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் சேர்ந்து உன்னோடு ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னது. வாழ்க்கை சொன்னது, வாழ்க்கை ஒரு முறைதான். அந்த ஒரு முறை வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள் என்று வாழ்க்கை சொன்னது. தன்னம்பிக்கை சொன்னது, எப்பொழுதும் நான் உன்னுடனேயே இருப்பேன், எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று தன்னம்பிக்கை சொன்னது. எல்லா வாசகங்களும் எல்லா வாக்கியங்களும் நம்மால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கடைசி வரை இறுதி வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஏனோ அதை ஏற்றுக்கொள்ள மனம்தான் இல்லாமல் இருக்கிறது. உனக்காக இருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை அப்படி போட்டு குழப்பி உன்னை மனக்குழப்பத்தில் வைத்திருப்பதால் உன்னால் எதையுமே தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. மனதில் நிம்மதி இல்லை என்றால் எதையுமே உன்னால் திறம்பட செய்யவே முடியாது. இலக்கை மட்டுமே குறிக்கோளாக வைத்து உன் வாழ்க்கை பயணத்தில் நீ சென்று கொண்டே இரு. அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை மிக சங்கடமாகவே முடிந்துவிடும். உன்னுடைய நிகழ்காலத்தில் உன் கவனத்தை செலுத்து. நீ அப்படி இருந்து பார், உன் எதிர்காலத்தை உன் காலமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். உன் எதிர்காலத்தை உன் வாழ்க்கையே உனக்கு மாற்றியமைக்கும். நீ தன்னம்பிக்கையோடு இருந்தாலே போதும், எதிர்காலம் உனக்கு சாதகமாகவே எப்பொழுதுமே முடியும். என்ன போராட்டம் நடத்தினாலும் இன்றைய பொழுது நாளை வரவே வராது. எனவே சந்தோஷமாக இந்த நாளை இந்த நிமிடத்தை சந்தோஷமாக வாழ்ந்து பார். ஒவ்வொரு நாளும் புதியதாகவே உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் நீ அதிகம் நேசித்த ஒன்றை இழந்த பிறகே நடந்திருக்கும். ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், என்ன நடக்க வேண்டும், என்ன செய்தால் இப்படி நடக்கும் நம் வாழ்வில் என்று யோசிப்பவர்களே வாழ்க்கையை முழுமையாக வாழத் தெரிந்தவர்கள். வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றது. அதே போல பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்லதொரு எதிர்காலத்தை, நல்லதாக மாற்றங்களை கொடுத்தே தீரும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை நிச்சயமாக தேடி வரும். விரைந்து வா, நான் உனக்காக எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கதவு எப்பொழுதும் உனக்காக திறந்தே இருக்கும். என்னுடைய தர்பாரில் நான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உன் மனம் சோதனை போராட்டங்கள் எல்லாம் தீர்ந்த பிறகாவது என்னை காண வருவாயா? நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று என்னிடம் வந்து கூறுவாயா? உன்னுடைய அந்த நல்ல செய்திக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். மனதில் இருக்க குழப்பத்தை எல்லாம் விட்டுவிடு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மாற்றங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். என் திட்டப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் சுமமாக நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். தேவையில்லாத பயத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்கு வரும் கஷ்டங்களும்
துக்கங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு விலக வெகு நேரம் ஆகாது. கன நொடி போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது. ஒவ்வொரு காயங்களும் கஷ்டங்களும் பல அனுபவங்களை தரவே தருகிறது. சில முகங்களை அடையாளம் காட்டுகிறது. யார் நல்லவர்கள், யார் தீயவர்கள், யார் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. உன்னை மாற்றிக்கொள்ள வழியும் செய்கிறது அந்த அடையாளமே. உனது பலவீனம் புரிய செய்கிறது உனக்கு. வரவேற்க கற்றுக்கொள் துன்பங்களையும் வேதனைகளையும். அது புதிய புதிய பாடத்தை கற்றுத்தரும் அல்லவா? எனவே எப்பொழுதும் உனக்கு வரும் துன்பங்களையும் வேதனைகளையும் வரவேற்க கற்றுக்கொள். ஓடி சென்ற வெற்றி, உன்னை விட்டு விலகின வெற்றி மீண்டும் உன்னை நோக்கி வரும் நிச்சயமாக. வாழ்க்கை என்ற ஓட்டப்பந்தயத்தில் காலத்தை வென்றவர்கள் சரித்திரத்திலேயே இல்லை. காலத்தை வென்றவர்கள் யாருமே இதுவரை இல்லவே இல்லை. மாறாக காலத்தை உன் நண்பனாக தேர்ந்தெடுத்துப்பார். காலம் அதிர்ஷ்டத்தை உனக்கு விட்டு கொடுக்கும். அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் செல்வ செழிப்பை அள்ளி அள்ளி கொடுக்கும். ஏன் அப்படியே மனதை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை யார் ஏளனமாக பார்க்கிறார்களோ, உன்னை வேண்டாம் யார் என்று உதறி ஒதுக்குகிறார்களோ அவர்களிடம் சற்று ஒதுங்கியே இரு. உன் மனதை அவர்கள் புரிந்து கொண்டு உன்னை நோக்கி வரும் நேரம் வெகு சீக்கிரமாக மாறும். எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் தருவாயில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். நினைத்ததை முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்தும் உன் வாழ்க்கையை வாழ நினைக்காதே. நீ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் உன் வாழ்க்கை குறைவாகத்தான் உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை மட்டும் தனியாக வைத்துப்பார். உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். உன் வாழ்க்கையை நீ நேர்படையான சிந்தனையோடு தெளிந்த நல் நடத்தையோடு வாழ்ந்து பார். உனக்கு பிரகாசமான வாழ்க்கை தெளிவாக காத்து கொண்டிருக்கிறது. கஷ்டங்களும் வேதனைகளும் கவலைகளும் எனக்கு மட்டுமே என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் எவருமே இல்லை. கஷ்டங்களும் சந்தோஷங்களும் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்க்கை. எப்பொழுதுமே எதுவுமே யாரிடமும் நிலையாக இருப்பதில்லை. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது அல்ல. இதை நீ உணர ஆரம்பித்து விட்டால் ஆணவம் என்பது உன் மனதில் விட்டே காணாமல் போய்விடும். ஏக்கம் என்பதும் காணாமல் போய்விடும். ஏமாற்றம் வரவே வராது. எனவே தைரியமாக இரு. அனைத்தையும் மாற்றி காட்டுகிறேன் உன் சாயி தேவா. நான் இருக்கிறேன். நீ மனதில் நினைத்து தவித்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு இன்று இரவுக்குள் ஒரு நல்ல வழி பிறக்கும். வெற்றிக்கான நாள் இதுவே. இது நாள் வரை உன் மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் கவலைகள் எல்லாம் சற்றே மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் புதிய மாறுதல்களை காணப்போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே அதிசயத்து உன் வாழ்க்கையை ஆச்சரியத்தோடு பார்க்கத்தான் போகிறாய். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த செய்தி இன்று இரவுக்குள் உன் காதில் வந்து விழும். சந்தோஷத்தில் ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய மனமகிழும் நிகழ்வுகள் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையை அலங்கரிக்கப் போகிறது. சந்தோஷமாக உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு தயாராகு. புதியதை வரவேற்க தயாராகு. முடிந்ததையும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்ப எதுவுமே மாறிவிடாது. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை இருந்தால் இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு. இது சர்வ நிச்சயமாக உன் வெற்றிக்கான நாள்தான். இப்பொழுது உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா?
உன்னுடைய மனம் ஒரு நிலையில்லாமல் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் மனதில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நீயேதான். ஏனென்றால் நல்லது கெட்டது என்று அனைத்தையும் உன் மனதில் போட்டு வைத்துக்கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் உன் மனதில் போட்டு குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். நல்ல நிகழ்வுகளையும் நேர்மறை எண்ணங்களையும் உன் மனதில் பதிய வைத்திருந்தால் அதில் எந்த தவறும் இல்லை, எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் நீயோ எதிர்மறை எண்ணங்களையும் கெட்ட கெட்ட நிகழ்வுகளையும் உன் மனதில் போட்டு பதிய வைத்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்படி வேதனையோடு எது நடந்தாலும் வேதனை மட்டும் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது. இது உனக்கு புரிகிறதா, அல்லது புரியாமல் புரிந்தும் போல் நடித்து கொண்டிருக்கிறாயா என்று எனக்கே புரியவில்லை. நீ அப்படி இருப்பதால்தான் உன் எண்ணமும் உன்னை பாதிப்பு அடைய செய்கிறது. நினைக்கவே கூடாத விஷயங்கள், மறக்கக்கூடிய விஷயங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கவே செய்கிறது. அதுதான் உன் மனதிற்கும் நிம்மதியை தரும், உன் வாழ்க்கைக்கும் அதுதான் நிம்மதியை அள்ளி அள்ளி தரும். இப்படி மனம் சஞ்சலத்தோடு இருப்பதால்தான் உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியாமல், உன் குறிக்கோளை உன்னால் அடைய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய், நடு காட்டில் நிற்பதைப் போல. நீ செய்யும் தவறு இதுதான். மனிதனாக பிறந்தால் சில நிகழ்வுகளையும் சில போராட்டங்களையும் சில கஷ்டங்களையும் தாண்டி வரத்தான் வேண்டும். கஷ்டங்களை தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. அந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக இருந்தால் ஆனந்தமாக வாழ்கிறாய். அதுவே வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு, இந்த வாழ்க்கையை நான் ஏன் வாழ வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறார்களே, நான் மட்டும் வேதனையில் உழன்று கொண்டே இருக்கிறேனே என்று வாழ்க்கையையே வெறுத்துவிட்டு அப்படியே ஓடிவிடலாம் என்று எண்ணுகிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்காக இருக்கும் வாழ்க்கை உனக்குத்தான். உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தே தீர வேண்டும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ விட்டுத்தரவும் முடியாது. மற்றவர்கள் கவலைப்படுகிறார்களே, வேதனைப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக அவர் வாழ்க்கையை உன்னால் வாழவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. சில நிகழ்வுகளுக்கெல்லாம் பயந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய குறிக்கோளை அடையாமல் இருக்காதே. அந்த குறிக்கோளை நீ அடைவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் செய்ய பழகு. செய்து கொண்டே இரு. நீ வாழ்க்கையை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு வழியமைத்து தருவேன். உன் வெற்றிக்கான நாள் இதுவேதான். நீ அடையப் போகும் வெற்றியை பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். ஆனந்த கடலில் தத்தளித்து நிற்கப் போகிறாய். சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கவே போகிறாய். ஓடோடி வந்து சாயி தேவா, என் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிட்டது, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கி வழிகிறது, நான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இனி இப்படியே நல்லது மட்டுமே நிகழ எனக்கு அருள் புரிந்து கொண்டே இருங்கள், என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்து கொண்டே இருங்கள் என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ என்னிடம் வரவே இல்லை, வருவதே இல்லை. ஆனால் மன கஷ்டம் வந்துவிட்டாலோ, போராட்டங்கள் நெருங்கி வந்தாலோ என்னிடம் ஓடி வந்து சாயிநாதரே, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையில் ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்துங்கள், ஏதாவது அற்புதத்தை என் வாழ்வில் நிகழ்த்துங்கள் என்று என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாய் வைக்கிறாய். உன்னுடைய கஷ்டங்களை என் காலடியில் சமர்ப்பிக்கிறாய். அப்படி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனதில் இருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி,
வேதனையாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ சந்தோஷமாக இருந்தால் உன் சாயப்பாவும் சந்தோஷமடைவேன். நீ நிம்மதியாக இருப்பதை பார்த்து நானும் ஆனந்தத்தில் திளைத்து நிற்பேன். உனக்கு வந்திருக்கும் துன்பத்தை பார்த்து எத்தனை நாள் ஓடி ஒளிய உன்னால் முடியும்? எப்படியாவது அந்த துன்பத்தை கடந்துதானே வர வேண்டும். துன்பத்தை கடந்தால்தானே இன்பம் வந்து சேரும். துன்பத்தை பார்த்து பயப்படாமல் எது வந்தாலும் அனைத்தையும் என்னால் சுமக்க முடியும், தாண்ட முடியும், தடைகளையெல்லாம் தடைத்து எறிய முடியும் என்று நம்பிக்கையோடு நீ இருந்தால்தானே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் இழந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான நாள் இதுதான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் வரத் துவங்கும். நீ இது நாள் வரை கட்டப்பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், சோதனையான காலங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். நான் கூறுவது சத்தியமான வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நான் எப்பொழுதும் உன்னோடே இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே போராடி கொண்டிருக்கிறேன். நீ நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன் சாயப்பா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கிறாய்? வாழ்க்கையை மிக சரியாக புரிந்து கொள். உன் மனதை வேண்டுமென்றே ரணப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள்தான் உன் வாழ்க்கையில் அதிகமாக உன்னை சுற்றி வருகிறார்கள். அப்படி உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை நோக்கி வருபவர்களிடம் ஒரே ஒரு பதிலை சொல்லு. அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு. தடைகளை தவிர்த்துவிட்டு சென்றுவிடு. அப்பொழுது என்னை முழுவதுமாக நினை. அவர்களுக்கான தக்க பதிலை நான் காலத்தின் மூலம் அவர்களுக்கு எடுத்துரைப்பேன். மிக தெள்ளத் தெளிவாகவே எடுத்து சொல்வேன். நல்ல வாழ்க்கை வாழ்பவர்கள், நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகமாக கவலைப்படுவார்கள், வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள்தான் மிக பிரம்மாண்டமாகவே வெல்வார்கள். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். உனக்கான அதிர்ஷ்ட யோகம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. கோடீஸ்வர யோகம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. கோடீஸ்வர ராஜயோகத்தோடு இருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது. இந்த நல்ல நாளை, இந்த பொக்கிஷமான மங்களகரமான நாளை தவற விட்டு விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் ஈடேறப் போகிறது. இந்த நல்ல நாள் உனக்கான நாளாகவே மாறப்போகிறது. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு வெற்றியை உனதாக்கிக்கொள். இந்த நாளை உனதாக்கிக்கொள். உன் வாழ்க்கையை மிக பிரகாசமான மாற்றத்திற்கான வழியை ஏற்படுத்திக்கொள். நீ வியக்கும்படியான மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நடைபெறும். அதற்கு உன் சாயி தேவா நானே சாட்சி. வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே பிறந்த என்னுடைய பொக்கிஷம் நீ. நீ வளமாகவும் ஜெயமாகவும் உன் வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக வாழ்வாய். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்வில் நடந்தது அனைத்துமே என்னால் நடத்தப்பட்டவைதான். நான் நடத்தினதுதான் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, அப்படியென்றால் நீங்கள்தானா அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தது என்ற கேள்விதானே உன் முகத்தில் எழுகிறது. நீ உன் கண்களில் எழும் கேள்வி எனக்கு நன்றாகவே புரிகிறது. பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கணக்குப்படிதான் இதுவரை கஷ்டத்தை அனுபவித்தாய். இப்பொழுது உன் கர்ம வினைகளெல்லாம் குறைந்து விட்டது, குறைக்கப்பட்டு விட்டது. இனி கஷ்டம் என்ற சொல்லே உன் வாழ்வில் இருக்கவே இருக்காது.
கோடீஸ்வர யோகம் மட்டுமே உன் வாழ்வில் நிறைந்து இருக்கும், நிரம்பி இருக்கும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? உன் வாழ்வில் இனி வியக்கத்தகு மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை நான் உன் வாழ்வில் ஏற்படுத்துவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய மன வலிக்கு மருந்தாகவே இது இருக்கும். குழந்தையே, மன வலியால் மன வலிமையில்லாமல் வேதனையோடு உன் புத்தியெல்லாம் குழம்பிப்போய், சாயிநாதரே நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு உன் மனம் தடுமாறிப்போய் கிடக்கிறது. உன் மனம் தெளிவு பெறும் என் குழந்தையே. இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. அதுவரை மனதை போட்டு வீணாக குழப்பிக் கொள்ளாதே. பொறுமையோடு காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எது நடந்தாலும் பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினைகளே என்பதை புரிந்து கொள். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்யவே இல்லை, யாருக்கும் துரோகம் நினைக்கவே இல்லை என்று சொல்லுகிறாய். ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செய்தாயோ, என்ன பாவம் செய்தாயோ அதற்கேற்றால்தான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை, உன்னுடைய வேதனைகளுக்கான வழியை கொஞ்சமாவது உன் அப்பா குறைப்பேன். உன் வழிகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ பொறுமையாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். இந்த ஜென்மத்தில் நீ எந்த பாவமும் செய்யவில்லை, மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் விளைவிக்கவும் இல்லை, மனதார் கூட மற்றவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கவே இல்லை. ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய், எப்படி செய்தாய், என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, கலங்காமல் இரு, பொறுமையாக இரு.